எங்கள் மக்களின் மைந்தன் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மதிப்புக்குரிய ராமநாதன் அர்ஜுனா சாருடைய 39வது பிறந்த தின நிகழ்வை முன்னிட்டு எங்களுடைய பாடசாலைக்கு அவருடைய வயது தொகைக்கேற்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா அண்ணாவினுடைய 39வது அகவை தினம். வணக்கம் மக்களை, நான் விஜயதரன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தூர் சந்தியில் நிற்கிறேன். இங்கே வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையில் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவருடைய 39வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு இந்த பாடசாலையில் 39 மாங்கண்டுகள் நட்டு என்னன்னு சொல்றது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். மிக எளிமையாக உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மாங்கண்டு ஒரு வருடத்துல மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மாமர இனத்தை சேர்ந்தது. அதன் அடிப்படையில் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு இந்த பாடசாலையில் அபிவிருத்திக்கு உதவும் என்ற அடிப்படையில் என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய பிறந்த சின்னத்தில் இன்றைக்கு மாங்கண்டு நடும் நிகழ்வு நடைபெற்றிருக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ ஊடாகவே எங்களுடைய அன்பு அண்ணா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கு நடந்த நிகழ்வு அனைத்தையும் பின்பகுதியில் நினைச்சு வருமான வீடியோக்குள்ளே போகலாம். சில நேரம் 10 மாதம் 12 மாதம் 16 மாதம் ஒரு வண்டி கூட அப்படி இல்லையா அங்கே அழகிங்களா இதில் சேர்ந்து ஒரு படத்தை அங்கே நிற்கிற மாதிரி ஒரு படத்தை உங்களுக்கு உதவும் ரொம்ப தந்தா நான் வாங்குறேன். அந்த வேலைக்கு நான் இதுக்குள்ள தூவல் ஃபுல்லாக போட்டுருக்கேன் சொல்ல அதுக்குள்ள ஃபுல்லாக வெளிநாட்டுக்கான மேல்மாடி
கொண்டு வரட்டும் வாங்கண்ணா. இந்த முன்மரங்கள் எல்லாம் வச்சது முன்மரங்கள் நல்ல சோலையாகும். இந்த அளவு சரி. கொட்டு மண்டான இந்த பிரதேசத்துக்கு மாப்பழம் தரமாக மாமரம் பலாமரம் வைக்கிற வஞ்சிலாம் சொப்பாட்டு கலர் இருக்குதானே தண்ணி வந்து மஞ்சள் கலி மாதிரி வரும். தண்ணி மஞ்சளாக மஞ்சள் மழை வந்து நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணி தான் பிள்ளைக்கு பெருசா சவர் இல்லை. இது ஓகே நிகன், இது ஓகே நிகன். இவ்வளோத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டா அங்கால சுகமாக அகப்போட வந்து சொல்லுவாங்க.
எத்தனை மணிக்கு 3 7 8 மாற்றி கொடுத்து நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கெல்லாம் இந்த செருப்பு நிற்கிறதெல்லாம் சப்பாட்டா விலங்கெல்லாம் மண்ணை குடிச்சு போட்டு மண்ணை குடிச்சு போட்டு மறுபடி காட்டான் கொடுங்குறதுன்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்து நாங்கள் என்ன செய்யணும்னா மண்ணை நிலத்துக்கு வெட்டி கொண்டு போகுது அப்போ கஷ்டப்படும் நல்லா குட்டியை வேத்தி போட்டு வச்சு விட்டா விலங்கு நல்லா போடும் கொடுங்குறதுன்னு சொல்லுவோம் எங்களை நிலப்பரப்பும் அப்படித்தாங்க. அவன் பாருங்க ஒரு நாளும் கொத்துறை இல்லை என்ன பயிறு காலே போய் வரணும் அப்படி சரி 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 udah banyak yang dua gitu masalah apa berapa hotel iya tidak masalah இந்த வந்து kan எல்லாம் வந்து சொத்தா இருக்குமா தண்ணி இருக்குதா இப்போ ஈர வெள்ளால ஒரு பண்ணி ஒரு பாவுங்க அந்த பெட்ட பெட்ட அப்படி ஒரு வேற படிக்கல இருக்கா அது நான் தண்ணி போட்டு நாளை காலம் போறாங்க அவற்ற வயசு 39 நடனம். அந்த தானே இறங்கி வைக்க முடியாது. ஒரு அடி
நாங்கள் வாங்கினது யோசிக்கிறேன் முடிய வந்து நாங்கள் முடிவு கிடாங்க அடிச்சு வச்சிருக்கோம் வந்துட தாட்டி கூட நான் வந்து தாட்டு சார் மயில குடிச்சிங்களா? நான் டீ குடிக்கிறேன். இது அதிகம் தண்ணி குட்டி கட்டணும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலை மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை. நான் அப்பாடசாலையினுடைய அதிபர் கானா இளங்கோவன். என்னுடைய பாடசாலைக்கு இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்திய அதிகாரியுமான மதிப்புக்குரிய ராமநாதன் அர்ஜுனா சாருடைய 39வது பிறந்த தின நிகழ்வை முன்னிட்டு எங்களுடைய பாடசாலைக்கு அவருடைய வயது தொகைக்கேற்ப 39 மாங்கன்றுகளை எங்களுடைய பாடசாலைக்கு இன்று அன்பளிப்பு செய்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பயன்படும் வகையில் இன்று நாங்கள் அதனை நாட்டி இருக்கின்றோம். எனவே அவர் இந்த நாளில் நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதியானவர், ஒரு நேர்மையான சிந்தனையாளர். உண்மையிலே இந்த சமூகத்தோடு அவருக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. இந்த பாடசாலையை வளர்த்தெடுப்பதிலேயும் அவருக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. என்னுடைய பாடசாலையில் 425 மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாணவர்களுடைய திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு பிரதான மண்டபம் இதுவரையும் இல்லை. இந்த எனக்கு அருகில் தென்படுகின்ற இந்த மண்டபத்தை கூட புனர்நிர்மாணம் செய்து தரக்கூடிய வகையில் ஏதாவது ஏற்பாடு அவர் செய்ய வேண்டும் எனவும், எங்களுடைய தேசத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு நபர் என்றுதான் கூற வேண்டும். உண்மையில மக்கள் மனதில் இடம் பிடித்து தன்னுடைய தற்துணிவின் அடிப்படையில் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். உண்மையில இவ்வாறான தலைமைத்துவம் கொண்டவர்கள் சமூகத்தில் உருவாகும் போதுதான் எங்களுடைய எதிர்கால சிறார்களுக்கு நாங்கள் நல்ல வழிகாட்டல் செய்கின்ற ஒரு தலைவர்களாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய பாடசாலை சகல துறைகளிலையும் எங்களுடைய சமூகம் பல துறைகளிலும் வளர்ச்சி அடைய தன்னாலான இயன்ற உதவிகளை என்னுடைய பாடசாலைக்கு செய்ய வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு பிரதானமாக எங்களுடைய மண்டபம் ஒன்றினை புனரமைப்பு செய்து தருமாறு அவரை தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, அவருடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய சமூகம் தொடர்ந்து அவருடன் இணைந்து பணியாற்ற காத்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய பாடசாலையின் தென்மராட்சி வலயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக அமைந்து வருகின்றது. உண்மையில் எங்களுடைய பாடசாலையுடைய மாணவருடைய அடைவு இணைப்பாடைவிதான செயற்பாடுகள் எல்லாம் எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு முன்னணி மிக்க ஒரு பிள்ளைகளாக வளர்ந்து வருகின்றார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய திறன்களை வெளிக்கொணர்வதற்கு அவர்களுக்கான சரியான ஒரு பிரதான மண்டபம் ஒன்றினை தங்களுடைய நண்பர்கள், புலம்பெயர் அமைப்புகள் தங்களுடைய பாராளுமன்றத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்ற நிதி ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியில் இதனை செய்து தரும்படி மிகவும் அன்பாகவும் கேட்டுக்கொண்டு, அவருடைய இந்த நாளிலே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த வருடம் நீங்கள் எங்களிடம் கையளிக்கப்பட்ட இந்த 39 மாங்கன்றுகளும் நல்லொரு நிலையில் எங்களுடைய பாடசாலையில் பசுமை தோட்டம் போல் காட்சி அளிக்கும் என்ற ஒரு வாக்குறுதியையும் வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி.
வணக்கம். இன்றைக்கு எங்கட டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் 39வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களால் இந்த பாடசாலைக்கு வீரசிங்கம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலைக்கு 39 மரக்கன்றுகள் வழங்கி அதை நடுகை செய்யப்பட்டுள்ளது. சாதாரணமாக கொண்டாட்டங்கள் போல் இல்லாமல் அந்த அவருடைய பிறந்தநாள் விழா மக்களுக்கு எதிர்காலத்தில் நமது மாணவர்களுக்கும் மக்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பிறந்த நாளை கொண்டாடியுள்ளோம். இதே போல முன்மாதிரியான மர நடுகை செயல்பாடுகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்று எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ச்சனா அண்ணாவினுடைய 39வது அகவை தினம். அந்த அகவை தின நிகழ்விலே நாங்கள் ஆடம்பரமான ஒரு நிகழ்வு இல்லாமல் இந்த மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையிலே இந்த பயன்தர சிறு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பயன்தரக்கூடிய மரம் என்ற மாமரமானது அதை நாட்டி 39 மரங்களை நாட்டியுள்ளோம். அந்த மரத்தோட நாங்கள் எங்களோட டாக்டர் ஒப்புடைக்க பார்க்கிறீங்கன்னா இந்த மரத்தை நாங்கள் சிறிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயன்பெறக்கூடிய மரம் போல தான் நமது வைத்தியரை எங்களோட மக்கள் நீங்கள் அவரை உயர்ந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால் அவர் மூலம் நிறைய நமது நாட்டுக்கும் நமது தேசத்துக்கும் அவர் ஊடாக பயனடையக்கூடிய லாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மதிப்புக்குரிய கௌரவ வைத்திய கலாநிதி ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த வைத்தியர் அவர்களுக்கு இன்றைய 39வது அகவையை பூர்த்தி செய்கின்ற இந்த நன்னாளிலே அந்த நாளினை முன்னிட்டு நமது மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையிலே அந்த வயதையொத்த 39 பயன்தரும் அந்த டொம்மேசி என்று சொல்லப்படுகின்ற அந்த பயன்தரும் குறுகிய காலத்தில் பயன்பெறக்கூடிய அந்த 39 மரக்கன்றுகளை இன்றைக்கு அன்பளிப்பு செய்து அதை நாம் நாட்டி வைத்துள்ளோம். உண்மையிலேயே நாங்கள் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களை கேளிக்கைகளை விட்டு இவ்வாறாக நமது தேசத்துக்கு நமது தேசத்தை இந்த சுகாதார ரீதியில் அந்த என்னென்றால் சூழலை பாதுகாக்க நாங்கள் இயற்கைகளை உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அந்த முதற்கட்டமாக எமது பணி இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மரம் நடுவோம் சூழலை பாதுகாப்போம் என்ற கோட்பாட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த 39 மரங்களை இன்றைய பயன்தர மரங்களை இந்த பாடசாலைக்கு வழங்கி அதை நாட்டியுள்ளோம். எதிர்காலத்தில் பல இப்படி சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய செயற்திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதோடு இந்த ஆரம்ப பாடசாலையிலே நாங்கள் இதை முதற்கட்டமாக ஆரம்பிப்பதற்குரிய காரணம் என்னென்றால் அந்த ஒரு மாணவ சமுதாயம் என்பது ஆரம்ப கல்வி அந்த அடிமட்டத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு எதிர்கால ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு நாங்கள் அந்த ஆரம்ப கல்வி பாடசாலையில் இந்த மரத்தை நாங்கள் நாட்டியிருக்கிறோம் என்றால் அந்த எதிர்காலத்திலே அந்த மாணவர்களும் இவ்வாறான பிறந்த நாள்களில் அந்த அதை ஒட்டி அப்படி ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிப்பார்கள். அப்போ அதை நாங்கள் கருத்து கொண்டு இந்த செயற்திட்டத்தை செய்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் மேலும் மேலும் பல செயற்திட்டங்களை செய்வோம் என இன்றைய ஒரு மதிப்புக்குரிய வைத்தியர் நமது தலைவருமான நமது வைத்தியர் கலாநிதி ராமநாதன் அவர்களின் பிறந்த நன்னாளிலே நாங்கள் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆர்வம்
அவருக்கு ஓட்டு செஞ்சா இல்லைன்னா வேற வேற வைக்கட்டும் நீங்க வை வை ஒன் டூ த்ரீ ஃபோர். எங்கள் மக்களின் மைந்தன் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.